சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக இலக்கிய வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். இந்த வகுப்பில் திருக்குறளின் நூற்குறிப்பு, திருவள்ளுவரின் ஆசிரியர் குறிப்பு, திருவள்ளுவர் மற்றும் திருக்குறளின் சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க பழைய மற்றும் புதிய பாட புத்தகத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தகவல்கள். இந்த வகுப்பை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், எந்த புத்தகமும் நீங்கள் படிக்க தேவையில்லை. வாங்க நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். திருக்குறளுக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னா, முப்பால் என்று சிறப்பு பெயர் இருக்குது. காரணம் என்னென்னா, 3 பால்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அறம், பொருள், இன்பம் என்று 3 பாலாக பகுக்கப்பட்டிருக்கிற நூல்தான் திருக்குறள். அதன் காரணமாகவே முப்பால் என்று சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறது. வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் திருக்குறளுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் சிறப்பு பெயர் முப்பால், 2வது இயற்கை வாழ்வில்லம், 3வது உத்திரவேதம். இந்த 3மே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் மிக மிக முக்கியமாக கேட்கப்படக்கூடிய ஒரு தகவல். அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இயற்கை வாழ்வில்லம், உத்திரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை மற்றும் தமிழர் திருமறை என்பதும் மிக 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 முக்கியம். இதனை பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. அதற்கடுத்தது பொதுமறை, உலக பொதுமறை, அறவிலக்கியம், வாழ்த்து மற்றும் பொருளுரை, முதுமொழி என்றும் சிறப்பு பெயர் இருக்குது. நீங்கள் என்ன சார் முதுமொழி என்பது முதுமொழி காஞ்சிக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பழமொழி 400க்கும் முதுமொழி என்ற சிறப்பு பெயர் இருக்குன்னு சொல்லுவீங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு நபர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பெயர். நம்ம புத்தகத்தில் மட்டுமே இருப்பதை வச்சு நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இதற்கும் பார்த்திங்கன்னா முதுமொழி என்ற சிறப்பு பெயர் இருக்கிறது. நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சிக்கு இருக்கும். ஆனால் பழமொழி 400ஐயும் முதுமொழி என்று குறிப்பிடப்படுவது உண்டு. இதை நீங்கள் டவுட்டாகவே கேட்டிருந்தீங்க. பழமொழியை முது சொல் என்று தான் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். அதன் அடிப்படையில் அதற்கு சிறப்பு பெயராகவே நம்ம முதுமொழி என்றும் கொடுத்திருந்தோம். நம்ம புத்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சியை முதுமொழி என்று சொல்லலாம். ஆனால் பல்வேறு தமிழ் இலக்கிய வரலாறு ஆராய்ச்சியாளர்களால் திருக்குறளும் முதுமொழி என்று குறிப்பிடப்படுகிறது, பழமொழி 400ம் முதுமொழி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த டவுட் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருக்குறளுக்கும் முதுமொழி என்று சிறப்பு பெயர் உண்டு. அதற்கு பிறகு திருவள்ளுவம் மற்றும் திருவள்ளுவ பயன், இவ்வளவு சிறப்பு பெயர் இருக்குது, இவ்வளவு வேறு பெயர்கள் இருக்குது. இது அனைத்தையுமே ஞாபகம் வைத்துக்கணுமா அப்படின்னா, நான் குறிப்பிடக்கூடிய ஒரு சில சிறப்பு பெயர்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நான் சொல்கிறேன் பாருங்க. முப்பால், இயற்கை வாழ்வில்லம், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, உலக பொதுமறை, தமிழ்மறை, தமிழர் திருமுறை, பொய்யாமொழி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு கேள்விகள் இடம்பெறும். இப்போ திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்களையும் வேறு பெயர்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ திருவள்ளுவரின் வேறு பெயர்களை பார்க்க போகிறோம். முதல்ல இவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதற்பாவலர் தெய்வ புலவர். முதற்பாவலர் தெய்வ புலவர். அதற்கு பிறகு தேவர், நான்முகன், வள்ளுவ நாயனார். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டான். மாதானு பாங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவன். பொய்யில் புலவன் என்று நாம் குறிப்பிடலாம். பொய்யில் தலைவன் மற்றும் புலவன், தமிழினத்திற்கே இருக்கக்கூடிய ஒரே தலைவன். அன்று முதல் இன்று வரை ஒரே தலைவனாக விளங்கக்கூடிய நம்முடைய திருவள்ளுவன் பொய்யில் தலைவனாக, பொய்யில் புலவனாக இருக்கிறார். இது எல்லாமே திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். இதிலிருந்து நமக்கு என்னென்ன சிறப்பு பெயர் கேள்வியை கேட்பாங்கன்னா, சென்னா போதார், மாதானு பாங்கி, பொய்யில் புலவன், தெய்வ புலவர். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ திருக்குறளுடைய நூற்குறிப்பை விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறதுலேருந்து நமக்கு கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது என்றால் 133 அதிகாரங்களை உடையது. எத்தனை பால்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 3 பால்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 133 அதிகாரங்களும் 9 இயல்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம், 1330 திருக்குறள்கள். இந்த 1330 திருக்குறள்கள் 133 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டு அந்த 133 அதிகாரங்கள் 9 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பால்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1330 திருக்குறளும் வெண்பா யாப்பில் அமைந்தவை.
மிகவும் சிறப்புமிக்க 1.25 அடிகளில் அமைந்துள்ளதால் இது குறள் வெண்பாக்களால் ஆனது என்று வரையறுக்கப்படுகிறது. இவ்வளவுதான் முதலில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இப்போ திருக்குறளில் எத்தனை பால்கள்னா 3 பால். 1 அறத்துப்பால், 2வது பொருட்பால், 3வது காமத்துப்பால் எனப்படுகின்ற இன்பத்துப்பால். இப்போ ஒவ்வொரு பால்களையும் எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குது என்பதை பார்க்கலாம். முதலில் அறத்துப்பாலை பார்க்க போகிறோம். அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் என்றால் 38 அதிகாரங்கள் இருக்கிறது. 38 அதிகாரங்களும் 4 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்பது அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய 4 இயல்கள். பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் என்றால் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம் என மொத்தம் 38 அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பால். அதற்கடுத்தது பொருட்பால். திருக்குறளிலேயே அதிகமான அதிகாரங்களை கொண்ட பால் எது என்று கேட்டால் பொருட்பால் தான். மொத்தம் எத்தனை அதிகாரம்னா 70 அதிகாரங்களை கொண்டது. எத்தனை இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா 3 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியல், அங்கவியல், அமைச்சுவியல் என்று கூறினாலும் சரிதான். பார்த்துங்க, மீண்டும் சொல்கிறேன், அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியலில் 25 அதிகாரம், அங்கவியலில் 32 அதிகாரம், அமைச்சுவியல் எனப்படுகின்ற குடியியல் 13 அதிகாரம் என மொத்தம் 3 இயல்களில் 70 அதிகாரங்களை கொண்டது இந்த பொருட்பால். கடைசியாக இன்பத்துப்பால் எனப்படுகின்ற காமத்துப்பால். காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களையும் 2 இயல்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 இயல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம், மொத்தம் 2 இயல்கள் 25 அதிகாரங்களை கொண்டது இந்த காமத்துப்பால் எனப்படுகின்ற இன்பத்துப்பால் பிரிவு. இப்போ இந்த 3ஐயுமே உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா அட்டவணையிட்டு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், ஒரு முறை இந்த டேபிளை நீங்கள் தெளிவாக மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நமக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக தேவைப்படும் பொழுது ஞாபகம் வரும். பாருங்கள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, காமத்துப்பாலில் 25, 4, 3, 2, அப்போ 133 அதிகாரம், 9 இயல். பொருட்பாலில் அதிகமாக இருக்கும் 70 அதிகாரம், காமத்துப்பாலில் குறைவாக இருக்கும் 25 அதிகாரம், அறத்துப்பாலில் மீதி இருக்கக்கூடிய 38 அதிகாரம். இயலை பொறுத்த மட்டும் அறம், பொருள், இன்பம்ல அறம்ல 4, பொருளில் 3, காமத்துப்பாலில் 2, மொத்தம் 9 இயல். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பாய் விரித்து இல்லறம் செய்து துறவரம் போனால் ஊழியம் செய்யலாம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாயை 4 அடி பாயின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 20 வயதில் திருமணம், இல்லறம் என்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிந்த 13 ஆண்டுகள் கழித்து துறவரம் போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1 வருடம் ஊழியம் செய்தார் என்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இது ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை நான் பெரும்பாலும் விரும்புவது இல்லை. தமிழை கொச்சப்படுத்தக்கூடியதாக நான் கருதுகிறேன். ஸோ தமிழை புரிந்து தெரிந்து காதலித்து அன்பு கொண்டு படிக்க வேண்டுமே தவிர அனைத்துக்குமே தமிழின் மீது குறுக்கு வழி என்று தமிழின் மீது தூற்றுவது கூடாது. இது எண்களாக இருக்கக்கூடியதால் உங்களுக்கு இதுக்கு மட்டும் ஒரு குறுக்கு வழி ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க, அரசியல், அங்கவியல், குடியியல். மக்களவை தேர்தலில் போட்டியிடுபவரின் வயது தகுதி எவ்வளவுனா 25 வயது. அதனால் அரசியலில் 25 ஞாபகம் வச்சு, அங்கவியலை 32 என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அமைச்சுவியல் அல்லது குடியியலில் 13 என்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இப்போ அரசியலில் 25 அதிகாரம், அங்கவியலில் 32 அதிகாரம், குடியியலில் 13 அதிகாரம். இது களவியல், கற்பியல். களவு செய்தால் குறைந்தபட்சம் 7 வருடம் தண்டனை என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கற்பியல் என்பதற்கு 18 வயது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தம் 25 அதிகாரம். ஸோ களவு 7 என்று ஞாபகம் வைத்துக் கொண்டாலே மீதம் இருக்கக்கூடிய 18 அதிகாரம் கற்பியலில் சேர்ந்துவிடும். மொத்தம் 25 அதிகாரம். ஆக மொத்தம் 133 அதிகாரம், 9 இயல்கள், 1330 திருக்குறள்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, துறவரவியலில் திருக்குறளில் மொத்தம் எத்தனை திருக்குறள்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்றால் 130 என்று நீங்கள் மிகச்சரியாக சொல்ல வேண்டும். ஏன்னா 13 அதிகாரம் அப்படின்னா 130. பாயிரவியலில்
40, இல்லறவியலில் 200, ஊழியலில் 20, ஆக மொத்தம் அறத்துப்பாலில் 380 திருக்குறள்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல பொருட்பாலில் 700 திருக்குறள்களும், காமத்துப்பாலில் 250 திருக்குறளும், ஆக மொத்தம் 1330 குறள்கள் இடம்பெற்று இருக்கின்றன. ஸோ இந்த டேபிளை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். தேர்வில் இந்த அட்டவணையை வைத்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறளின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 14 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் எத்தனைன்னா 18. என்னென்ன இருக்கு? நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கைநிலையவாம் கீழ்கணக்கு என்று பழைய வெண்பா நமக்கு 18 நூல்களை மிகவும் தெளிவாக தொகுத்து கூறுகிறது. இப்போ அதன் அடிப்படையில் அந்த 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய 18 நூல்களிலேயே 11 அறநூல்கள் இருக்கிறது. மொத்தம் எத்தனை அறநூல்கள்? 11 அறநூல்கள் இருக்கிறது. அந்த 11 அறநூல்களில் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. அது திருக்குறள். ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். திருக்குறள் தான். நீங்கள் நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்கிறது, அதனால் நாலடியார் தான் அதிக அறங்களை சொல்லும் நூல் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்து அதிகாரங்களை சொல்லும் நூல் நாலடியார் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் அதிக அறங்களையும் சொல்லும் நூல் திருக்குறள் தான் என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 14 கீழ்கணக்கு நூல்களுள் செய்யுள் வகையால் பெயர் பெற்ற ஒரே நூல் எதுவென்று கேட்டால் திருக்குறள் தான். குறள் வெண்பாவால் 1.75 அடிகளில் எழுதப்பட்டிருக்கின்ற நூல் திருக்குறள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறள். தமிழில் முதலெழுத்து என்று அழைக்கப்படுவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். உயிரெழுத்திற்கு முதல் எழுத்து ஆ, மெய்யெழுத்தின் கடைசி எழுத்து இன். இப்போ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது குறள். ஏனென்றால் முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதல் எழுத்தாக அகரம் துவங்கப்படுகிறது. கடைசி குறள் என்ன? ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்கி பெறின் என்று கடைசி எழுத்து இன்னில் முடிகிறது. இப்போ அகரத்தில் துவங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறள் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த முதல் எழுத்தையே எவ்வளவு அழகாக கையாண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். இது போல ஒரு மொழி இவ்வுலகிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உலகிலோ இருக்குமோ என்றால் இருக்காது. இதே போல ஒரு புலவன், ஒரு தலைவன் தமிழினத்திற்கு வேறு யாராவது கிடைப்பார்களா என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. அதற்கடுத்தது திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எதுவென்றால் திருவள்ளுவ மாலை. 55 பாடல்களையும் 53 புலவர்களாலும் இயற்றப்பட்டது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? இது பல முறை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட வினா. முதலாக பதிப்பித்தவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த ஆண்டில் என்று கேட்பாங்க. 1812 இந்த ஆண்டில் தான் அவர் திருக்குறளை முதலில் பதிப்பித்தார். பதின்மர் உரை எழுதியிருக்கிறாங்க திருக்குறளுக்கு. அந்த பதின்மர் உரையில் சிறந்த உரை யாருடையது என்றால் பரிமேலழகரின் உரைதான். அந்த பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அவருடைய பெயர் ராமானுஜ கவிராயர். ஆண்டு 1840. இந்த 2 குறிப்புகளுக்குமே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் யார் என்று கேட்டால் 1812 மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசன். பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் யார் என்று கேட்டால் 1840 ஆண்டு ராமானுஜ கவிராயர். திருக்குறள் வேறு எவ்வாறெல்லாம் பாராட்டப்படுகிறது என்றால் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்படுகிறது. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அதற்கு பிறகு தமிழக திருமுறை, உலகப் பொதுமுறை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது. 2 அடி வெண்பாவை குறிக்கும் சொல் எதுவென்றால் குறள். இப்போ வெண்பா யாப்பில் அமைந்திருக்கிறது. ஆனால் குறள் வெண்பா என்று பாடல் அடிகளால் பெயர் பெற்ற நூலாக
திருக்குறள் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட குழப்பத்திற்கு உண்டாக்கிய வினா, கீழ்கண்ட நூல்களுள் எது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்று கேட்டாங்க. அதில் திருக்குறள் தான் அடைமொழியால், திரு என்ற சிறப்பு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அடி 400ன்னு கொடுத்துருந்தாங்க. அதுபோல் பல்வேறு நூல்களுடைய சிறப்பு பெயரை கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு கேட்கப்பட்டிருக்க இந்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. திரு என்ற அடைமொழியால் குறிக்கப்பட்டிருக்கிற நூல் திருக்குறள். இதுதான் சரியான விடை. ஆனால் நிறைய மாணவர்கள் அந்த குரூப் 4 எக்ஸாமில் தவறு செய்தாங்க. அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் மிகச்சரியாக பதிலளிக்கலாம். இதுவரைக்கும் திருக்குறள் நம்ம புத்தக குறிப்பின் அடிப்படையில் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்தும் வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. எப்படி ஆலமரத்தினுடைய குச்சியும் வேப்ப மரத்தினுடைய குச்சியும் பல்லுக்கு உறுதியை தருமோ, அதுபோலதான் நாலடியாரும் திருக்குறளும் சொல்லுக்கு உறுதியை தருகிறது, கருத்துக்கு உறுதியை தருகிறது, அறத்திற்கு உறுதியை தருகிறது என்று இந்த பழமொழி குறிப்பிடுகிறது. பழகுதமிழ் சொல்லருமை நாள் 2 என்ற பழமொழியும் திருக்குறளின் பெருமையை விளக்குகின்றது. நாள் என்றால் நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிப்பிடுகிறது. அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினா, மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள். மனிதன் இறைவனுக்கு கூறிய நூல் திருவாசகம் என்று குறிப்பிடுகிறோம். இறைவன் மனிதனுக்கு கூறிய நூல் கீதை என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் மனிதன் மனிதனுக்கு கூறிய நூல் திருக்குறள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை சொல்லாடல் பாருங்க. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை எந்த நூலாக அமைகிறது என்றால் திருக்குறள் தான் அமைகிறது. திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணவல். தமிழில் எழுதப்பட்டது. ஆனால் அது தமிழர்களுக்கு மட்டுமான நூலா என்றால் கிடையாது. இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிர்களுக்குமான நூல் திருக்குறள். அதனால் தான் நம்ம என்ன குறிப்பிடுறோம்னா, தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் திருக்குறள். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவராக இருப்பவர் திருவள்ளுவர். காரணம் என்ன? திருக்குறள் 2 அடிதான். அந்த 2 அடிகளில் எவ்வளவு பெரிய கருத்துக்கள், எவ்வளவு பெரிய அறச்செயல்கள், எவ்வளவு பெரிய விஷயங்களை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். சுருங்கத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொருளோ கடலை விட ஆழமானது, உலகை விட பறந்தது. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் என்று குறிப்பிடுகிறோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் திருவள்ளுவர். பிறப்பு ஒக்கும் அனைவரும் பிறப்பால் சமம் என்று குறிப்பிட்ட உலக பொதுமை காட்டிய சமத்துவத்தை போதித்த புலவன் நம்முடைய திருவள்ளுவர். விக்டோரிய மகாராணியார் அதனால்தான் காலையில் கண்விழித்ததும் யாரையும் வணங்கவில்லை, யாரையும் தொழவில்லை. காலையில் கண்விழித்ததும் முதலில் எதை படித்தார் என்றால் திருக்குறளை படித்திருக்கிறார். அதனால் அந்த பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனிலும் ஜியு போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். ஜியு போப் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் திருக்குறளை படித்து சுவைத்து அதனுடைய சுவையிலேயே மயங்கி, அதனுடைய பொருளிலேயே மயங்கி, அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்த்து 1886ஆம் ஆண்டு வெளியிட்டார். இவ்வளவு பெருமைகளை உடைய திருக்குறளை அணுவே துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. எந்த நூலோடு இணைத்து திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற பைபிளோடு இணைத்து திருக்குறள் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. உலகமே பாதுகாத்து கொண்டிருக்கும் ஒரே தமிழ் நூல், ஒரே நூல் திருக்குறள். உலகமே போற்றுகின்ற ஒரே புலவன் தமிழினத் தலைவன் திருவள்ளுவன். இவ்வளவு சிறப்புகளை கொண்டது திருவள்ளுவமும் திருவள்ளுவரும். உரை எழுதியவர்கள் யார் யார் என்று நம்ம பார்க்க வேண்டும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 11 என்று நம்ம குறிப்பிடுறோம். எத்தனை பேர்? 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். பாருங்க யார் யார் என்று நம்ம பார்த்தால், தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பருதி, திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். இந்த 10 புலவர்கள் தான் திருக்குறளுக்கு முதல்ல
உரை எழுதியவர்கள். இந்த 10 பேருடைய உரைகளில், இந்த பதின்மரின் உரைகளில் யாருடைய உரை சிறந்தது என்று கேட்பாங்க. பரிமேலழகரின் உரை சிறந்தது. யார் முதலில் பதின்மரில் உரை எழுதியவர்கள் என்று கேட்டால் மணக்குடவர் தான் முதலில் உரை எழுதினார். பதின்மரின் உரையில் நமக்கு 5 பேருடைய உரைகள் மட்டும்தான் கிடைக்கப்பெற்றிருக்கு. அது யாருடையது என்றால் மணக்குடவர், பரிமேலழகர், பரிதி பெருப்பெருமாள், காளிங்கர். இந்த 5வரின் உரை மட்டுமே நமக்கு தற்போதைய காலகட்டத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 5வரின் உரைகள் கிடைக்கப் பெறவில்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்பிசியில் பொறுத்து சொல்லி கேட்கக்கூடியது திருக்குறளினுடைய மொழிபெயர்ப்பு. புத்தகத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்தெந்த மொழிகளில் யார் யார் மொழிபெயர்த்தாங்க என்பதை தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க. அதன் அடிப்படையில் லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் கிரால், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப், பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், வடமொழி எனப்படுகின்ற சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர், ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின், தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாதர், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் K.M. பாலசுப்ரமணியம் என்பதை ஞாபகம் வச்சு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னும் பல்வேறு பெயர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு கேட்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், லத்தீனில் வீரமாமுனிவர், ஆங்கிலத்தில் ஜி போப், ஜெர்மன் கிரால், பிரெஞ்சு ஏரியல், ஹிந்தி பி.டி. ஜெயின், வடமொழி அப்பா தீட்சிதர், தெலுங்கு வைத்தியநாதர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் K.M. பாலசுப்ரமணியம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். டிஎன்பிஎஸ்சியில் இந்த பகுதியிலிருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம்பெறும். இப்போ திருவள்ளுவ மாலையை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறன்னா அதுதான் திருவள்ளுவ மாலை. எத்தனை பாடல்களை கொண்டது திருவள்ளுவ மாலை? 55 பாடல்களை கொண்டது. எத்தனை புலவர்களால் எழுதப்பட்டது? 53 புலவர்களால் எழுதப்பட்டது. 2 புலவர்கள் மட்டும் 2 பாடல்களை பாடியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 55 பாடல்கள் 53 புலவர்களால் எழுதப்பட்டது. நம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவ மாலை செய்யுள் எதுனா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி என்று கபிலருடைய வரிகள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. இந்த கபிலர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னா 40 நூலை எழுதிய கபிலர். ஞாபகம் வச்சுக்கணும், இன்னா 40 நூலை எழுதிய கபிலர். குறிஞ்சி பாட்டு எழுதிய கபிலர் அல்ல, குறிஞ்சி பாடுவதில் வல்லவரான கபிலர் அல்ல. நான் உங்களுக்கு இன்னா 40 வகுப்பு எடுக்கும் பொழுதே 5 கபிலர்கள் நம்முடைய இலக்கிய வரலாற்றில் இருக்கிறார்கள், தமிழ் இலக்கிய வரலாற்றில்னு குறிப்பிட்டிருப்பேன். அதில் திருவள்ளுவ மாலையில் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட என்ற செய்யுளை எழுதியவர் இன்னா 40 நூலின் ஆசிரியரான கபிலர். இந்த பாடல் எந்த அணுகுமுறையை கூறுகிறது என்றால் அறிவியல் அணுகுமுறையை கூறுகிறது. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று குறிப்பிடுகிறார். சிறு புல்லில் இருக்கின்ற ஒரு துளி நீர், திணையளவு நீர் அருகில் வைத்து பார்க்கும் பொழுது பனைமரத்தளவு காட்சியை நமக்கு உள்ளடக்கி காட்டுகிறது. அதுபோல 2 அடியில் எழுதப்பட்டு இருக்கின்ற திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்குமே உரிய மிகப்பெரிய அறங்களை நமக்கு கூறியிருக்கிறது. அவ்வளவு பெருமை மிக்கது நம்முடைய திருவள்ளுவனாரின் வரிகள் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இப்போ ஒளியை கோட்டமடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என கண்டறிந்தவர் கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த பிறகு. ஆனால் தொலைநோக்கியை கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஒளியை கோட்டமடைய செய்வதால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்ற அறிவியல் அணுகுமுறை கருத்து பொதிந்த நூல் திருவள்ளுவ மாலையில் கபிலர் அவர்களால் எழுதப்பட்டு இருக்கிறது என்பது மிக 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 சிறப்புமிக்க ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பான முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளில் எத்தனை மலர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்குன்னா, அனிச்சத்தை பற்றியும் குவளை என்ற 2 மலர்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். அனிச்சமும் அன்னத்துவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்று கூறுகிறார். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து என்று குறிப்பிடுகிறார். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரால் யாம் வீழ்பவள் என்று குறிப்பிடுகிறார். அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசிப்பிற்கு நல்ல படாரை என்று குறிப்பிடுகிறார். இதனுடைய
விளக்கமெல்லாம் நமக்கு இந்த வகுப்புல வேணாம். தனியாக உங்களுக்கு திருக்குறளை ஒரு அதிகாரமாக எடுத்து நான் நடத்த போறேன். இப்ப திருக்குறளுடைய சிறப்பை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்ப திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சமும் குவளையும். காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிடை கண்ணுவேம் என்று குறிப்பிட்டிருப்பார் ஒரு குறள்ல. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் விளக்கமா. அடுத்தடுத்து வரக்கூடிய குறளுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் தான். என்னன்னா அனிச்சமும் அன்னத்துவையும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்று நமக்கு குறிப்பிட்டிருப்பார். அதற்கு பிறகு திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எதுனா குன்றி மணிதான். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையாச்சையின் என்ற குறள்ல குறிப்பிட்டிருப்பார். திருக்குறள்ல ஒரே அதிகாரம் இருமுறை வருகிறதானா ஒரு அதிகாரம் இருமுறை வருகிறது. அது என்ன அதிகாரம்னா குறிப்பு அறிதல். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனையும் மூங்கிலும். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடத்தில் இடம்பெற்றிருக்குன்னா 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்குன்னா 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. பாருங்க, கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றிருக்குன்னா 7 இடம். 7 என்ற எண் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்குன்னா 8 குறட்பா. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் 1886ஆம் ஆண்டு. இப்போ நம்ம திருக்குறளுடைய சிறப்புகளை, திருவள்ளுவரின் சிறப்புகளை, திருக்குறளின் நூற்குறிப்பு, திருவள்ளுவரின் நூற்குறிப்பு இவை அனைத்துமே பார்த்துட்டோம். மொழிபெயர்ப்பை பற்றி பார்த்துட்டோம். திருவள்ளுவ மாலையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த புலவர்களால் காட்டப்பட்டுள்ள மேற்கோள்களை பார்க்க போகிறோம். இந்த மேற்கோள்களில் இருந்து பல முறை நமக்கு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அப்போ ஒரு மேற்கோளை கூட நீங்கள் விடாதீங்க, தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. முதல் மேற்கோள் பாருங்க. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியது அன்று. அது மண்பதைக்கு உலகுக்கு பொது. அது குறிப்பிட்ட ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்களுக்கோ குறிப்பிட்ட நிறம் கொண்டுள்ள மக்களுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கோ உரியது அல்ல. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் உரிய நூல் எதுவென்றால் திருக்குறள் என்று குறிப்பிட்டிருப்பவர் திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்கள். கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் கூறுகிறார் பாருங்க. நான் ஏன் பல முறை தமிழினத் தலைவன் திருவள்ளுவன் தமிழினத் தலைவன் திருவள்ளுவன் என்று குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த வாக்கியத்தை வைத்து தான் நான் குறிப்பிடுறேன். கி.ஆ.பெ. விஸ்வநாதம் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கே தெரிந்திருக்காது என்று குறிப்பிடுகிறார். திருவள்ளுவன் என்ற ஒருவன், திருவள்ளுவன் என்ற ஒரு தலைவன் இந்த தமிழ் உலகத்தில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காவிட்டால் தமிழ் இனம் என்ற ஒரு இனம் இருந்திருப்பது உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. கிட்டத்தட்ட 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு உலக பொதுமறையான நூல் திருக்குறள். இப்போ திருக்குறள் எந்த மொழியில் இடம்பெற்றிருக்கிறது, எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது? தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தமிழ் மொழியை பேசுகின்ற ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அந்த குடும்பம்தான் தமிழின குடும்பம். அப்ப தமிழின குடும்பம் இருக்கிறதென்று உலகுக்கே பறைசாற்றியவர் திருவள்ளுவன். அதைத்தான் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் கூறியிருக்கிறார். திருவள்ளுவன் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறளை பற்றியும் மிகவும் பெருமையாக கூறியிருக்கிறார். அடுத்த வரிகளை பாருங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. கூறியிருப்பது யாரு? பாரதிதாசன். இந்த உலகத்திற்கே பெருமை எது என்றால் வள்ளுவன் பிறந்திருக்கிறான் இல்லையா இந்த உலகத்துல, அதனால தான் உலகத்துக்கே பெருமை என்று எவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. கூறும்போதே உடலெல்லாம் சிலிர்க்கிறது. அந்த அளவிற்கு பாரதிதாசன் வள்ளுவரை புகழ்ந்திருக்கிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு வானளாவிய உயரத்திற்கு புகழ் பெற்றிருக்கிறது. காரணம் என்ன? வள்ளுவனை பெற்றெடுத்திருக்கிறது. அதனால் தமிழ்நாடு வானுயரத்திற்கு புகழை பெறுகிறது என்று பாரதியார் கூறியிருக்கிறார். இப்போ வையகமே என்று குறிப்பிட்டால் பாரதிதாசன், தமிழ்நாடு என்று குறிப்பிட்டால் பாரதியார். பாரதிதாசன் விளக்கமாக சொல்றாரு பாருங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று குறிப்பிடுகிறார்.
இந்த உலகத்தில் திருக்குறளுக்கு இணையாக எதுவுமே இல்லை என்று குறிப்பிடுகிறார். அதற்கு காரணத்தை என்ன சொல்றார்னா, வெல்லாதது இல்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்று, பொல்லாதது இல்லை பொறைதீர்ந்த வாழ்வினிலே, அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததே இல்லை இணையில்லை முப்பாலுக்கு என் நிலத்தே என்று பாரதிதாசன் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவனின் வாய்ச்சொல்லை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். திருவள்ளுவனுடைய திருக்குறளை பற்றி இதைவிட சிறப்பாக எவராலும் கூறியிருக்க முடியாது. அவ்வளவு அழகாக பாரதிதாசன் கூறியிருக்கிறார். அடுத்து பாருங்க, வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று பரணர் குறிப்பிட்டிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி கேள்வி ஞாபகம் வைத்துங்க. அடுத்தது, உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனார் கூறியிருக்கிறார். முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து, எப்பொழுதுமே வையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பர் திருவள்ளுவன் மட்டும்தான். எப்படி தேனி கூடிக்கிறனார் கூறார் பாருங்க. முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று தேனிக்குடி கீரனார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கவிமணி தேசிய விநாயகனார் பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன். எவ்வளவோ புத்தகங்களை படித்து நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல அறக்கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், இல்லறத்தை பற்றி கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், பொருள் பற்றி கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நீங்க வியந்து போறீங்க? ஏன் நீங்க ஏங்கி தவிக்கிறீங்க? வித்தகன் தெய்வ புலவன் திருவள்ளுவன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது எவ்வளவோ புத்தகத்தை தேடுறீங்க. தலைவன் புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் படிங்க, படித்தாலே போதும். அது இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த ஏக்கம்? புத்தகம் 100 புரட்டி களைப்பு உற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன் திகைக்கிறீர்கள்? வித்தகன் தமிழினத் தலைவன் தெய்வப்புலவன் திருவள்ளுவன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் பொழுது திகைப்பதற்கு நமக்கு வழியே இல்லை. திருக்குறளை படித்தாலே போதும். இல்லறம் நடத்துவது முதற்கொண்டு, பொருளை ஈட்டுவது முதற்கொண்டு, பொருளை சேமிப்பது முதற்கொண்டு, அந்த பொருளை வைத்து எப்படி அறச்செயலை செய்ய வேண்டும் என்பது முதற்கொண்டு அனைத்து கருத்துமே இருக்கக்கூடிய ஒரே நூல் திருவள்ளுவம் மட்டும்தான். அதைத்தான் கவிமணி தேசிய விநாயகனார் கூறியிருக்கார். அடுத்தது பாருங்க, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று கவிமணி தேசிய விநாயகனார் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு வரிகளை அவரே கூறுகிறார். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. தினம் தினம் நாம் திருக்குறளை ஓதி அதனை தொழுது நாம் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கவிமணி தேசிய விநாயகனார். ஔவையார் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் பாருங்க. அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிதாசன் கூறினார் இல்லையா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று. அந்த பாடலுடைய முழு வரிகள் பாருங்க. தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அள்ளுதொரும் சுவை உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்கிறார். அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று குறிப்பிட்டவர் ஔவையார். கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று கூடியவர் இடைக்காடர். ஒரு சிறிய வார்த்தை தான் வித்தியாசம். அணுவை தொலைத்து என்றால் ஔவையார், கடுகை தொலைத்து என்றால் இடைக்காடர். அதற்கு பிறகு திருவள்ளுவரின் காலம் எப்படி நம்ம வரையறுக்கிறோம்னா, பல்வேறு தமிழ் இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் கிமு 31 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை தொடக்கமாக வைத்து தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுறோம். இப்போ 2025 திருவள்ளுவர் ஆண்டாக மாற்ற வேண்டும் என்றால் 31 ஆண்டுகளை கூட்டிவிட்டால் நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்க பெற்றுவிடும். தமிழக அரசு வெளியிடக்கூடிய பல்வேறு அரசாணைகளில் திருவள்ளுவர் ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும். திருவள்ளுவர் நாள் எப்பொழுது குறிப்பிடப்படுகிறது என்றால் தைத்திங்களின் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக குறிப்பிடப்படுகிறது. கடைசியாக இதுவரை தமிழக அரசு திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் என்னென்ன தொண்டை ஆற்றிருக்கின்றது, என்னென்ன சிறப்புகளை செய்திருக்கிறது என்று பார்த்தால், வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் என்ற ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள். வள்ளுவர் கோட்டத்தை சென்னம் கோடம்பாக்கத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த வள்ளுவர் கோட்டம் பணி 1973 துவக்கி 1976 முடிக்கப்பட்டிருக்கிறது.
திருவாரூர் தேர் வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேரின் மொத்த உயரமாக 128 அடி இருக்கிறது. அதற்கு பிறகு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற குறிப்பு என்னன்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை எவ்வளவு அடி உயரம், எப்பொழுது அமைக்கப்பட்டது என்ற தகவல் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் இருக்கு. திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு கன்னியாகுமரியில் கட்டப்பட துவங்கப்பட்டது என்றால் 1990. எப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டதென்றால் 2000. இந்த 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்றுதான் திறந்து வைக்கப்பட்டது. பாறையில் சிலையின் உயரம் மொத்தம் எவ்வளவுனா 133 அடி. இந்த சிலையினுடைய பீடம் மட்டும் 38 அடி. சிலையினுடைய பீடம் மட்டும் 38 அடி. அப்ப திருவள்ளுவர் உடைய சிலையுடைய அடி எவ்வளவு என்று பார்த்தால் 95 அடி. அப்ப 95 அடி என்றால் 70 அடி பொருட்பால், 25 அடி இன்பத்துப்பால், இரண்டும் இணைந்ததுதான் 95. அறத்துப்பாலின் மேல் திருவள்ளுவர் நின்று கொண்டிருக்கிறார். திருவள்ளுவருடைய சிலை அமைந்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள். இப்போ சிலையின் பீடம் 38 அடி, சிலையின் உயரம் 95 அடி. 38 அடி அறத்துப்பாளையம், 95 அடி பொருட்பாளையம், இன்பத்துப்பாளையம் குறிப்பிடுகிறது. இப்போ இவ்வளவுதான் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் டிஎன்பிஎஸ்சி அடிப்படையில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான குறிப்புகள். இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். இதிலிருந்தே திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அவருடைய சிறப்பு பெயர்களை பற்றியும் மொழிபெயர்ப்புகளை பற்றியும் திருவள்ளுவ மாலையை பற்றியும் மேற்கோள்களை பற்றியும் இதிலிருந்தே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வினாக்கள் இடம்பெற்றுவிடும். ஸோ இதோட திருக்குறள் வகுப்பு முடிவு பெறுது. அந்த 20 அதிகாரங்களை ஒரு அதிகாரமாக எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இலக்கிய வகுப்பு போடுவேன். ஸோ திருக்குறள் வகுப்பை இனிதே நாம் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம் சை அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.